கடந்த முறை பார்க்கப்பட்ட ராகுல் வேறு, இப்போது கொஞ்சம் அவர் அக்ரெசிவ் பேட்ஸ்மனா மாறி இருக்கிறார். யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அண்ட் குரூப்ஸுக்கும் ஒரு மோதல். இங்க ஃப்ரீயா இருக்கு, எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க மொத்தமே ஸ்கூல்ல இருந்து. திராவிட கருத்தியல் எத்தனை போராட்டம் உதயநிதி பண்ணார், ஹிந்தி எதிர்ப்புக்கு பண்ணாரா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி இன்றைய அரசியல் நிலவரங்களை சுபியான் சார் பகிர்ந்து கொள்ளும் வாருங்கள். சுபியான் சார் வணக்கம் சார். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். வேற என்ன சார், இப்போ வெயில் ரொம்ப கூட இருக்கு. ஆமாம் சார், மழையும் கூட இருக்கு, எல்லாமே. நாடாளுமன்றமும் ரொம்ப சூடா இருக்கு. ஆமா, தமிழ்நாடும் மக்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா. ஆனா எப்பவுமே புதுசா பரபரப்பா பேசக்கூடிய ஆள் நீங்க. என்ன முதல்ல நம்ம என்ன பேசலாம், என்ன செய்தியை வச்சு? இல்ல, பார்லிமெண்ட்ல பட்ஜெட் மீதான எதிர்கட்சி தலைவர் உரை, ராகுல் காந்தி உரை, அது கரெக்டா அவர் ஹேண்டில் பண்ணது கரெக்டா? ஆங்கிள் பண்ணது கரெக்டானா, கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்த ராகுல் காந்தி வேற, இப்போ பார்க்குற ராகுல் காந்தி வேறன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேச்சில் ஒரு நியாயம் இருக்குது, அந்த பேச்சில் உண்மை இருக்குது. அதில் குருஷேத்திர யுத்தம், அபிமன்யு, சக்கரவியூகம் இப்படியெல்லாம் ரொம்ப பேசுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனாலும் ராகுல் காந்திங்கிற ஒரு ஆளுமை இது வேற ஒரு லெவலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் பிஜேபி போட்ட பந்துகளை எல்லா பக்கத்துலையும் அடிக்கக்கூடிய ஒருவராக அவர் மாறி இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் பேசுனது எதுக்காக பேசினார்? அந்த நினைவுல அவர் பேசினாரா? எதற்காக? பட்ஜெட் மீதான விவாதம், எதிர்கட்சி தலைவருடைய விவாதம். பட்ஜெட் மீதான விவாதத்துல தான் அவர் அல்வா கிண்டினது இல்ல, அல்வா என்ன புதுசா கிண்டுற மாதிரி காட்டுறாரா சார்? அது ஒரு ஃபார்மாட். இல்ல இல்ல, அது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து வாழையடியே வாழையா வந்துட்டு இருக்கு. அது ஒரு நடைமுறை. இல்ல, அது ஒரு நடைமுறை. அது இப்பதான் புதுசா காட்டினது. இது கொஞ்சமாவது இது வேணும் இல்லை சார்? அதாவது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா, கடந்த காலங்களில் விவாதம் இல்லாமல் பாஜக பல சட்டங்களை அமல்படுத்தியது. இந்த முறை அவர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்ததுனால இதை பயன்படுத்தி பேட் பண்ணுறதுனால தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு 100 சீட்டு பிடிச்சிருக்காரு, 99. ஆமாம், அது இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை அடுத்தாப்புல இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மோடிக்கு எதிரான ஒரு வியூகம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே உருவாகியிருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த குழப்பத்தில் குளம் அழிஞ்சி மீன் பிடிச்ச மாதிரி இந்தியா கூட்டணிக்கு நாம் இப்படி பேசினா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும்னு அவர் நம்புகிறார். எனக்கு பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஓட்டு வங்கியே நடுத்தர குடும்பம், அந்த 35% சார், அதுதான் அவங்கள காப்பாத்து. அது ப்ரூவ் ஆயிட்டேன். ஆமா, அந்த ஓட்டு தான் பாஜக. அதை எப்படியாவது கேப்சர் பண்றதுதான் இவ்வளவு முன்னெடுக்கிறார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் குட்டிக்கண்ண சாட்டை பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜக 28% வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன வந்திருக்கு, 1% தான் கம்மியா தான் வந்திருக்க தவிர 35-36 தான் வந்திருக்க தவிர குறையில்லை. ஆமா, நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா நான் சொன்னேன் 28 தான் வரும். ஆமா, அதிமுக இல்ல, அகாலிதள் இல்ல, எதிர்கட்சிகள் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படித்தான் இருக்கு. என்ன இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கூட்டணிகள், அதாவது அனைத்து கட்சி 1+28 கூட்டணி பார்த்தா பெருசா இல்ல சார். இதுல நிதிஷ்குமார், இந்த கூட்டணி இல்ல, இந்தியா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து. ஆமா, 28 பேர் ஒரு முனையிலையும் பாஜக. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹிந்துத்துவாவுக்கான அந்த வாக்கு வங்கி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சரிவு இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் மத்திய பிரதேசம், அதுக்கு ஒரு உதாரணம் குஜராத், அதுக்கு ஒரு உதாரணம் உத்தராஞ்சல், அதுக்கு ஒரு உதாரணம் இமாச்சல் பிரதேஷ், டெல்லி. போதும், டெல்லியிலேயும் மத்திய தர வரைக்கும் போடுறாங்க. ஆமா. ஆனால் இப்போ இவங்க என்ன பேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 6 பேர் தான் இந்த பேட்டில் இருக்காங்கன்னா 6 பேரை சொல்கிறாரு. யாரெல்லாம் சொல்கிறாரு? 6 அத்வானி, மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அம்பானி, ஆதானி, மோகன் பாகவத். இப்படி சொல்லும்போது மரியாதைக்குரிய சபாநாயகர் ஐயா அவர் சொல்றாரு, ஓம் பிரகாஷ் இங்க தனிப்பட்ட பேச்சு சொல்லக்கூடாதுன்றார். உடனே இவர் என்ன சொல்றாரு, A1 A2. A1 அம்பானி, A2 ஆதானி. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் அவரு அந்த நம்பர் சொல்லக்கூடாது சார். சொல்றாரா? அது இல்ல, வேற எதனா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ குற்றவாளி எதுன்ட்டு. அப்ப
நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, பெரும்பாலான தொழில் நிறுவனம் அவங்க தான் நடத்துறாங்க இந்தியாவில். அவங்களே வெளியே தட்டிடலாமா? வெளியே தட்டினா நாடு நடக்காது. இப்போ உலகம் முழுவதும் கார்ப்பரேட்டுகள் இல்லாமல் உலகம் இயங்காது. அமெரிக்காவில் இன்றைக்கு இஸ்ரேல் வார நடந்தாலும் கூட அமெரிக்காவுடைய பெரும்பான்மையான ஆட்சியாளர்கள், அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாருமே யூதர்களுக்கு ஆதரவாக இருக்கிற காரணம் என்னென்னா, யூதர்கள் மிகப்பெரிய வட்டியை பொருளாதாரம் கொண்ட பேங்கிங் செக்டார்லையும் தொழில் முனைவோர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமாம். ஆக அவர்கள் இல்லாமல் அமெரிக்கா இல்லை. ஆகவே தான் அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி அசோசியேட் வித் பெஞ்சமின் நெதன்யாஹு பிகாஸ் ஆஃப் தேர் ஃபண்டிங். அது மாதிரி இந்தியாவில் நாளைக்கு காங்கிரஸ் இன்றைக்கி வராதனால அந்த கோபத்தில் இவர் பேசுகிறாரு. அதானியும் அம்பானியும் இல்லாமல் இந்த தேசம் முடியாது. ஜிண்டால் இல்லாமல், மிட்டல் இல்லாமல், டாடா இல்லாமல், பிர்லா இல்லாமல், இன்னும் டிவிஎஸ்கள் எல்லாம் இல்லாமல், 500 பெருமுதலாளிகள் இல்லாமல் இந்தியா எங்க முடியல. பொதுத்துறை நிறுவனம் தான் ஆரம்பிச்சு என்ன ஆச்சு? ஏனால் இந்தியாவினுடைய 46,80,000 கோடி ரூபாய் வருமானம், செலவு 48 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை போட்ட நீங்கள் அதில் 9 லட்சம் கோடிக்கு மேலே கார்ப்பரேட்டுகளுடைய வரி. ஆமாம். 10 லட்சம் கோடிக்கு மேல் 10,80,000 கோடி பொதுமக்களுடைய ஐடி இன்கம் மூலமாக வரி. ஆக கார்ப்பரேட்டு ஐடிக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் இல்லாமல் நீங்கள் சரி பண்ண முடியாது. ஆக ஆதானிகளும் அம்பானிகளும் இல்லாமல் இந்த இந்தியாவும் இயங்க முடியாது, உலகமும் இயங்க முடியாது. அதை நான் சொல்லிட்டேன்னா, அப்போ இதில் ஒரு இம்மெச்சூராக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் மோடிக்கு டையப்பாக இருக்கட்டு, ஆனாலும் பொதுக்களங்களில் ராகுல் காந்தி குறிப்பிட்ட 2 பேரை வைத்து பேசுவது அவருக்கு நல்லதாக இல்லை. இல்லை, அதுவும் A1 A2 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் குற்றவாளி மாதிரி இது ட்ரீட்மெண்ட் பண்ணது. ஏன்னா நீங்கள் 10 வருஷத்தில் ஆட்சியில் இருப்ப அவங்க தானே பெரிய முதலாளிகளாக இருந்தாங்க. இப்போ வந்தால் இந்தியா கூட்டணி வந்தாலும் அவங்க தான் முதலாளி. சரி, இப்போ ஒரு விஷயம் பேசுவோமே. இப்போ இந்தியா கூட்டணியுடைய கோர் அஜெண்டா ஆதானிக்கு அம்பானியை தான் எல்லாரும் திட்டுறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் அப்படி தான் திட்டுறாங்க. அப்போ ஏன் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்தார்? அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆமாம். அப்போ அன்னைக்கு நான் இந்தியா கூட்டணியுடைய கோர் அஜெண்டாவுக்கு முதல்ல நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு டினே பண்ணியிருக்கணும்ல மிஸ்டர் ஸ்டாலின். ஆமாம். ஏன் சித்தரஞ்சன் சாலையா? ஆமாம், சித்தரஞ்சன் சாலைக்கு வந்து மீட் பண்ணாரு. ஏன் குடும்பத்தோட ஈசிஆர்ல பெரிய விருந்து வச்சிங்க ஃபன்னே ஹவுஸ்ல? அப்போ அதை சொல்ல வேண்டியதானே? வெளிப்படையாக செய்தி வந்திருக்கு, காட்டுப்பள்ளிக்கு ஆதரவு. வெளிப்படையாக செய்திருக்கு, பரந்தூரில் இவங்க ஆதரவு. பரந்தூரில் இன்வால்வ் ஆயிருக்கான்னா நாட் ஓன்லி அத்வானியுடைய ஃபண்டிங் பட் ஆல்சோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பணங்கள் அவருடைய மருமகன் பேர் என்னது, சபரீசன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஷேர் இருக்கும். இது கருணாநிதியுடைய காலிஸிலே உள்ள பாலிசி. கலாநிதி மாறனுடைய அப்பா முரசொலி மாறன் கடையில் இருக்கிறதே போதும். செயின்ட் கோபி இல்லை அது ஒன்று. செயின்ட் கோபியா இப்போ ஹூண்டாய் எல்லாத்துலயும் ஹூண்டாயுடைய ஆல் இந்தியா டீலர் யாரு? இவங்க தான் இருப்பாங்க. ஒரு 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 ஷேர் அவங்களுக்கு 10-5 இருக்கும். ஆமா, அதே மாதிரி தான் அம்பானியோட ஒரு ஷேர் கேட்டிருப்பாங்க. அதை மகிழ்ச்சிகரமாக பேசுகிறாங்களே தவிர அப்போ உடனே ராகுல் காந்திகிட்ட கேட்கணும், ஐயா நீங்கள் சொல்கிறீங்க என்னத்துக்கு அவர் வந்து சந்திச்சார்? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அம்பானி அவர்கள் ஏன் வந்து உங்கள் கட்சியினுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்திச்சார்னு கேட்க முடியுமா? அது ஒன்று. சரி, இது ராகுலுடைய இம்மெச்சூர் ஒன்று. இரண்டாவது, அவர் பேசுகிறது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் நிறைய பேசுகிறாரு. இதில் குறுக்கிட்டது யாருன்னா கிரிராஜ் கிஷோர். அவர் பேர் கிரிராஜ். அவர் பாராளுமன்ற ராஜ்நாத் சிங்கும் குறுக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து இவர் இல்லை, யாரு, அமித்ஷாவும் இல்லை, மோடி இல்லை. மோடி இல்லைன்னா இவர் எதா தெரிஞ்சு அவங்க வெளியேட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் இன்டர்வென்ஷன் இருந்துச்சு. இன்டர்வென்ஷன் இருந்தாலும் கூட ஹிஸ் மேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி கிளியர். ஆனாலும் இப்போ வந்து ஆல்சோ மீடியாஸ் ஹெக்டிக் டாக், அதாவது ஒரு பரபரப்பான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. இல்லை, அவர் நல்லா தான் பேசினார். அல்வாக்குன்றது அதுக்குன்றது இதுக்குன்றதுன்னாரு. அந்த அம்மா நம்முடைய சீதாராம நிர்மலா அம்மா மூஞ்ச கை வச்சு ஏன் மறைக்கிறீங்க? சிரிக்கிறாங்க. ஆமாம், சிரிக்க தான் செய்வாங்க. அல்வாக்குன்றதை பற்றி பேசினா சிரிக்காம என்ன செய்வாங்க? ஆமா, அல்வாக்குன்றது ஒரு நடைமுறை தானே. ஆமா, வந்து பார்லிமெண்ட்ல எல்லாருமே அதுல அந்த பட்ஜெட்ல SC ST BC யாரும் இல்லை அப்படின்ட்டு. இன்னும் இவங்க அல்வாக்குன்னும் போது SC ST வைக்கணும்னு ரூல் இல்லை. பட்ஜெட்ல அவங்க ஆளுங்க போட்டது அவங்களுக்கு SC
எஸ்டி பிசி அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன இது தெரியும். இப்போ இவர் என்ன கொண்டு வரான்னா, முற்போக்கு சமூகம் ஒரு பக்கமாகவும் ஓபிசியை மற்றொரு பக்கமாகவும் கொண்டு வந்து வாக்கு வங்கி அறுவடை செய்யறதுக்கு 2 பேரும் முயற்சி பண்றாங்க. பெரிய முயற்சி இல்ல ஏற்கனவே ஓபிசியினுடைய வாக்கு வங்கிகள் இல்லாமல் பிஜேபி ஜெயிக்க முடியாது. ஆமா, பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓபிசி இல்லாம எப்படி மத்திய பிரதேசம் ஜெயிச்சான்? ஓபிசி இல்லாம எப்படி உத்தராஞ்சலில் ஜெயிச்சது, ஜார்க்கண்ட்ல ஜெயிக்க முடிஞ்சது, குஜராத்ல ஜெயிக்க முடிஞ்சது, டெல்லியில ஜெயிக்க முடிஞ்சது? ஆமா சார். அப்போ ஓபிசிங்கிறது அப்படி கிடையாது. ஹிந்துங்கிற அடிப்படையில் கன்சாலிடேஷன், எல்லா ஜாதிகளும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி முறைமைகள், இதுல இன்னொரு டியூஷன் இருக்கு. இல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இவங்களுடைய அஜெண்டா தானே சார்? அதுல என்னன்னா, அது ஒரு சிக்கல் வரப்போகுது. எப்படின்னா, இவங்க டிகர் பண்ண அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நாளைக்கு குஜராத்தில், இது பீகாரில் நிதிஷ் தான் இதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணார். ஆமா, ஹி வாஸ் பீயிங் மேட் த ஸ்டேட்மெண்ட் த ஃபர்ஸ்ட் மேன் இன் இந்தியா அந்த டைம்ல. அதான் நீங்க சொல்லுங்க, இவ்வளவுக்குள்ள பிசி அதெல்லாம் இருக்கு சார். ஆனா இப்போ பாஜக மிடில் கிளாஸ் ஓட்டு, அதை இவர் கவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு அளவுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு காரணம், உத்தரப்பிரதேசத்துல தலித்துகளுடைய ஓக்கம் மிடில் கிளாஸும் போயிருக்கு, கொஞ்சம் போயிருக்கு. அது கோர் ஹிந்துத்துவ வச்சு போன மாதிரி தெரியல. வேலை வாய்ப்பு விவகாரங்களிலும் விலைவாசியினாலும் தான் அரசுக்கு எதிராக. அது ஒண்ணு, இது கான்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன், இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் சார். அந்த இதுல தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி நம்ம தொடர்ந்து பயணிப்போம், இப்படி தொடர்ந்து ஒரு ஹெக்டிக்கா சில விஷயத்த பேசுவோம், இது இந்தியா கூட்டணிக்கு அடுத்தடுத்த மாநிலங்க எலெக்ஷன்ல நமக்கு லாபம் தரும் அப்படின்ட்டு அவர் என்றாரு. ஆக பார்லிமெண்ட் பேச்சில் இளைஞர்கள் நலம், எம்எஸ்எம்இ குறித்து பேசினார். 6 பேர்கள் அபிமன்யு கதை, குருஷேத்திர இத்திரம்லாம் கொடுத்து பேசினார். ஆதானி, அம்பானி, ராஜ்நாத் சிங், மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தார். வேலைவாய்ப்பை பற்றி பேசினார், தலித்துகளை பற்றி பேசினார், முற்போக்கு சாதிகளை பற்றி பேசினார். இப்படி எல்லாவற்றையும் ஒரு பைண்டிங் மெசேஜ் டு பி ரிவீல்டு. ஆமா, 93% பேர் விட்டுட்டீங்க. அதாவது 93% பட்ஜெட் அக்னிவீர் திட்டம் பத்தி, அக்னிவீர் திட்டம் அதெல்லாம் இவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டா தான் பேசினாரு தவிர பார்லிமெண்ட் அந்த பட்ஜெட் பத்தி எதுவும் பேசல சார். பட்ஜெட் பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா அவர் பேசணும். இல்ல அவருக்கு இல்ல நீ அக்னிவீர் திட்டம் பேசுற, நீட் 70 முறை லீக் ஆயிருக்கு, அது பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல. பட்ஜெட்னா பட்ஜெட்ல உள்ள எம்எஸ்எம்இ பத்தி பேசணும், ஃபண்டிங் அலாட்டரை பத்தி பேசணும். அதுதான் இதைத்தான் பேசணும். அவர் பொது கருத்தை கொண்டு திணிக்கிறாரு. அதுக்கு எப்படி நாடாளுமன்ற ஓம் பிரகாஷ் அனுமதித்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அனுமதித்தார், அவர் ஒரு சாஃப்ட் மேன். பட் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல போயிட்டே இருக்கு. சரி, நல்லா ஹேண்டில் பண்ணாரு, நல்லா பேசினாரு. சரி, இது ஒண்ணு அதுல இருக்குன்ட்டு அது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஐயா குட்டிக்கண்ணன் சார்ட்ட சொன்ன மாதிரி, கடந்த முறை பார்க்கப்பட்ட ராகுல் வேறு, இப்போது கொஞ்சம் அவர் அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா மாறி இருக்கிறார். அவ்வளவுதான், டிஃபென்ஸ் இல்ல, எல்லாமே இதுதான் நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்போ பேசினாப்புல தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அண்ட் குரூப்ஸுக்கும் ஒரு மோதல். யோகிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் நம்ம கூட வாய்ஸ் ஓவரில் நிறைய போட்டோம். அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று வந்த செய்தியில் இந்த 10 எம்எல்ஏக்கள் சீட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அதனால் இந்த 10லையும் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, அவரே ஆளை போட்டு அவரே ஜெயிக்கட்டுன்னு ஃபுல் பவரை யோகி கொடுத்துட்டாங்களாம். ஆமாம், இதுக்கு முன்னாடி யோகி என்ன சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாது, உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிக்கும் ஆளை போட்டது அமித்ஷா, நிறுத்தினது அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை, இதனால தான் நாங்கள் தோற்றோன்னா அவர் மேட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் பேர் என்னது, பதக்குன்னா யார்? பதக்கு டெபுட்டி ஸ்பீக்கரு. அப்புறமா இன்னொருத்தர் இருக்கார் சார், அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை டெபுட்டி முதலமைச்சர், அவர் நல்ல பேரில் அவர் 2 பேர். சரி, அந்த 2 பேருமே சிஎம்முக்கு எதிராகவே அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டே. யார்? உத்தரப்பிரதேசத்தின் துணை முதல்வர்கள் யோகிக்கு எதிராக இருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் பணிஞ்சிட்டாங்க. இப்போ
மோகன் பகாவத்துக்கு பணிஞ்சு என்ன சொல்லிட்டாங்க, இனியும் நமக்கு அதிகமாக ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா உப்பேராதுன்னு தெரிஞ்சிட்டு. ஏன்னா ரொம்ப நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு சரியான தருணம், நீங்கள் ஒன்றும் வளர இல்லையா நாங்கள் இல்லாமங்கிறதுனால அடக்கி வச்சு இப்போ மோடி என்ன சொல்லிட்டாங்க, மிஸ்டர் யோகி நீங்களே ஆளை 10 சட்டமன்றத்துக்கும் நிறுத்தி ஜெயிச்சு வாங்க, அதனால் நீங்கள் எதுவும் குழப்பம் பண்ணக்கூடாதுன்னு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ ஃப்ரீ ஹேண்டடாக மோடி யோகி இது பண்ணுங்க செயல்பட. ஆனால் அவங்களுக்கு ஒரு பல பரீட்சை என்னென்னா 10 தொகுதியும் ஜெயிக்கணும், மகாராஷ்டிராவிலும் ஜெயிக்கணும், ஹரியானாவிலும் ஜெயிக்கணும், ஜார்க்கண்ட்லேயும் ஜெயிக்கணும், ஜம்மு காஷ்மீர் பெரிய பலம். இதில் ஏற்கனவே 2 மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் அவங்க ரூலிங் பார்ட்டி பாஜக. ஆமாம், அது இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் இப்படியே ஒரு ஃபயர் உருவாகிட்டே இருக்கிறார். அவர் மேலே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கார் மோடியை. அது எப்படின்னு தெரியல. 2-3 மாதத்துல தெரிஞ்சு இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கடந்த முறை பெருசாக எதிர்பார்த்தது 14க்கு 14ன்னு. அவர் ஜெயிச்சது 5-6 தான் நினைக்கிறேன். 9க்கு மேலே வந்து பிஜேபி தான் ஜெயித்தாங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் என்ன ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆர்ஜேடி அவரோட கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது, ஹேமந்த் சோரன் கூட்டணி இருக்குது, ப்ளஸ் லெஃப்ட்டு. இப்போ பிஜேபி அங்கே வந்து 46 தொகுதியில் ஜெயிச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆமாம். இப்போ இதில் ஒரு குழப்பம் ஒன்று வருது. அந்த மாநிலம் எங்கேருந்து பிரிஞ்சுது, பீகார்லேருந்து பிரிஞ்சுது. ஆமாம். அதனால் நான் 11 தொகுதியில் நிற்பேன்னு இவரு அடம்பிடிக்கார். யார்? நிதிஷ். பிஜேபி அதை பற்றி ஹார்ட் கமெண்ட்ஸ் ஒன்றும் செய்யலாமல் சரி நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டு வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நிற்கணுங்க. நிதிஷ்குமார் 11 தொகுதியில் நிற்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் 11 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஜார்க்கண்டில் அவருக்கு பலம் இல்லை. இருந்த போதிலும் பிஜேபி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா மேலே 16 பேர் 12 பேர் வச்சுருக்காருல, அது இதுதான் அடுத்தவனை நம்பி போனாலே விளங்காது. இது குடும்பத்துலேயும் விளங்காது, இன்ஸ்டியூஷன்லேயும் விளங்காது. ஒரு மனிதன் ஃப்ரீ ஹேண்டடாக ஜெயாத வரைக்கும் வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் போ ரைட்டு போனால் விளங்காதுல்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பணியை செய்கிறீங்க, உங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாதுண்ணா. This is allotted for the platform, Mr. Kuttikannan. You have to take one risk. நான் ஆஸ் அ சிஎம்மாக நான் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு சார் இந்த ப்ரோக்ராம் தப்பாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க இடையூறு பண்ணக்கூடாது. இப்போ இவர் எப்பவுமே ஜம்பிங் குமார், பம்பிங் குமார், அவருக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் பம்பிங் குமார் 11ல் நிற்கணுங்காரு. இப்போ அது ஒரு சிக்கல் இருப்பதாக நேற்று ஒரு ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுதான் இப்போ மத்திய 3 செய்தி பேசியிருக்கோம். நாடாளுமன்றத்தினுடைய செய்தி ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்குள்ள ஃப்ரீ ஹேண்டடு உள்ள இருந்து அல்வாக்குன்ற குழப்பத்தை இவர் பண்றாரு நிதிஷ்குமார். ஆனா நம்ம நாயுடு அண்ணன் எந்த குழப்பமும் பண்ணல. அவர் ஒரு ஜென்டில்மேன். யாரு சார்? அவரு ஒரு ஜென்டில்மேன் சார். ஜென்டில்மேன். ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு 60,000 கோடியை வாங்கிட்டு அமராவதி டெவலப் பண்ணலாமா, விசாகப்பட்டினத்தை டெவலப் பண்ணலாமா, தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் ஆட்டையை போட்டு அவ்வளோ கம்பெனியும் அங்கே கொண்டு போகிறதுக்கு திட்டம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு விஷயத்தை 2வது பேசுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த செய்தி சொல்லுங்கள் சார். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். சார் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்கா இல்லையா சார்? லா எங்கே இருக்குது, ஆர்டர் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை சார். ஒரு நாளில் 4 பேர் வெட்டிட்டு போகிறான் சார். 4 பேரை நடு ரோட்டில் கண்ணு தினமும் வெட்டிட்டு போடுறான் சார். அது வந்து சார் எடுத்து உடனே போய் போலீஸ்காரங்க இது வந்து பழிக்கான இது வந்துட்டு போட்டு முடிச்சுடுறாங்க சார். ஒரேடியாக கேஸை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க சார். சார் இது என்னதான் நடக்குதுன்னு தெரியல சார். நீங்கள் பாருங்கள், ஒரு தர்த்தரை முடிச்ச லெவலாக போச்சு இப்போ தமிழ்நாடு. என்னென்னா கள்ளக்குறிச்சியினுடைய படுகொலை 66 பேர் இறந்தாங்க. ஆமாம். மரக்காணத்தில் 33 பேர் செத்தாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், அது கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், மெத்தனால் ஸ்பிரிட்டு ஒன்று. இப்போது நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை ஏர்போர்ட்லையா? ஆமாம், எங்கேயோ ஏர்போர்ட்டில் தான் 70 இல்லை கிளாம்பாக்கம். ஆமாம், மறந்துட்டேன். கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம். போதைப் பொருள் எவ்வளோ தெரியுமா மதிப்பு 70 கோடி. ஆமாம். அது எத்தனையோ கிலோ. அதில் கிலோ கம்மியா? ஆமாம், கரெக்டாக அது சொல்லுங்க. மெத்தட்டாவா என்ன? மெத்தட்டா. அது எத்தனை கிலோ சார்? அது என்ன மதிப்பு சார்? மதிப்பீடு 70 கோடி. 70 கோடி எத்தனை கிலோவா இருக்கட்டு? அது எத்தனையோ கிலோ போட்டிருந்தான். அப்போ என்ன நடக்கு தமிழ்நாட்டில் சார்? அதாவது எல்லாம் கஞ்சா எல்லாமே இதுதான் சார். இப்போ வந்து சிட்டியில் இருந்து சின்ன சிட்டிக்கு போயிட்டு வில்லேஜ் வரைக்கும் போயிடுச்சு சார். வில்லேஜா? எல்லா இடமும் போயிட்டு சார். சார் இதுவே மெயின் ஸ்ட்ரீம்
இது மீடியா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். வட சென்னையில் கஞ்சா போதையால் இளைஞர்கள் வெட்டி படுகொலைன்னு பிரேக்கிங் நியூஸ் போகிறாங்க. அடுத்த செகண்டு மாற்றுறாங்க சார். ஏமாற்ற மாட்டோம். குடி போதையால் அது அங்கேருந்து ஃபோன் வந்துருமே, என்னையா போடுறா ஃபோனில், இப்படி மாறுது சார். சார் யாருமே மொத்த மீடியாவை இது பற்றி எதுவுமே பேசலை சார். சார் உண்மையிலே ரொம்ப எங்க அங்க சென்ட்ரலா எப்படி மோடிக்கோ இங்க தமிழகத்துல இதுதான். தொலைக்காட்சியில் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஜெம் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசம் போச்சு சார். அது கேட்டா சார் ஒரு நிமிஷம் இல்ல அந்த உங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இவ்வளவு டேட்டா அந்த பேச்சை பேசக்கூடாது. நீ அதுக்கு அப்ப அது நியாயம். அது நீ இன்னைக்கு ஆட்சி இருக்க, இன்னைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஜெயக்குமார் வெட்டி கொலை பண்ணி போட்டான். அது என்னாச்சு? ஒரு வருஷம் ஆச்சு. திசை வேலையில் சரி. வேங்க வயல் விவகாரம் என்னாச்சு? அங்க வேங்க வயல் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டாவது ஆம்ஸ்டாங் விவகாரம் பெரிய சிந்து பார்த்து கதையா போயிட்டு இருக்கு. ஆமா. அப்புறமா சண்முகன் ஒருத்தரை சேலத்துல இந்த மாதிரி கஞ்சா வித்தன்னு திமுக காரன் ஒருத்தரை காட்டி கொடுத்தா அவனை வெட்டி நடுவில் போட்டு போயிட்டான். அடுத்தாப்புல எந்த ஒரு மதுரைல சார் வீட்டு எதிரிலேயே பாலசுப்ரமணியன் ஆமா தான் நாம் தமிழர் கட்சியை வெட்டி போட்டான். ஆமா. இப்ப நேத்து கன்னியாகுமரியில ஜாக்சன் ஒருத்தனை வெட்டியிருக்கான். சிவகங்கையில பிஜேபி காரர் ஒருத்தர் வெட்டியிருக்கீங்க. கடலூர்ல அதிமுக பார்ட்டி ஒருத்தர் வெட்டியிருக்கீங்க ஒரே நாள்ல. 2021 200 நாள்ல 596 கொலை நடந்திருக்கு. இப்ப 131 நாள்ல 100 கொலை என்னமோ நடந்தது. ஆமா. இன்னைக்கு நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 கொலை. இது மட்டுமா? கள்ளக்குறிச்சியில 66 பேர் செத்தான், மரக்காணத்துல 33 பேர் செத்தான், அடுத்தாக்குல விக்கிரவாண்டியில 7 பேர் அட்மிட் ஆகி ஒருத்தன் செத்தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை பெரிய சிந்து பார்த்து மாதிரி போகுது. அவன் பேர் என்னமோ சபோலா செந்தில், அந்த செந்தில் டெய்லி புது புது கதை திருவேங்கடம் இது. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி மெத்தலைட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சி ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சி அந்த வழக்கு போயிட்டுருக்கு. திமுகவுடைய அயலக அணியில் உள்ள ஒருத்தர். இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 3 இஸ்லாமிய இளைஞர்களை பிடிச்சிருக்கான். அந்த மெத்தலைட்டு ஸ்பிரிட்டு இதான் அந்த போதைய. ஆமாம். இப்போ என்ன கவலைன்னா எனக்கு இல்லை, ஐயோ பஞ்சாபில் போதை. ஏன்னா அது பார்டர் ஸ்டேட். ஆசாமு, அருணாச்சல பிரதேஷ், பஞ்சாப்லாம் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அந்த பார்டர் ஸ்டேட். அங்கிருந்து இந்தியாவுக்குள்ளே வரலாம். குஜராத்தும் பார்டர் ஸ்டேட். பாகிஸ்தான் இதுலேருந்து வரும். குஜராத்தும் பார்டர் ஸ்டேட். ஆமாம். தமிழ்நாடு என்ன பார்டர் ஸ்டேட்? இலங்கை மட்டும் இருக்குது. ஆமாம். இலங்கை இருந்தாலும் இங்கே இருந்தால் இலங்கைக்கு போகலாம். ஆமாம். ஆமாம் சார். இல்லை கேட்டால் இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ கேட்டால் ஆந்திராவிலேருந்து வருது, இங்கே ஃப்ரீயாக இருக்குது. எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க மொத்தமே. ஸ்கூலில் இருந்து இன்னும் கேட்டால் திருச்சியில் ஒரு 12th பையன் வெட்டி சாவரம் வாத்தியார வெட்டுறான். எங்கே போய் வாத்தியார் வெட்டி தலையில் போட்டிருக்காரு. ஆமாம். ஸ்ரீரங்கத்தில் சிறுலிபுத்தூர்லையா? ஆமாம் ஸ்ரீரங்கம் சார். ஸ்ரீரங்கத்தில். அதான் திருச்சி. என்ன திருச்சி தான் ஸ்ரீரங்கம் இல்லை. ஆமா அதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்லும்? ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்லும்? பாலியல் பலாத்காரம், போதை வஸ்துக்கள். இப்போ டாஸ்மாக்னாலும் குடிச்சிட்டு கிடப்பான். இன்னைக்கு என்ன கேள்வினா, பார்டர் இல்லாத உள்ளூர் மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை ரொம்ப. அது ஒண்ணு. இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண வீரன்ல போதையல்ன்றாங்க. என்னத்துல? டாஸ்மார்க்ல போதை இல்லையாமா? ஆமா. போதையை குறைச்சா எதுக்கு தெரியுமா சார்? விற்பனையை கூட்டுறதுக்கு. அதனால தான் சார் போதை இல்லை. அதனால தான் சார் அவன் இங்கே போகிறானோ, எது போகிறானோ, இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றது, மெத்தைட்டு சாப்பிட்றது. கஞ்சாவை நல்லா போகணுங்க சார். இந்த கஞ்சாவினால் தோழர்களே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, குடும்ப செட்டப்புக்கு பாதுகாப்பு, கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய குடும்ப உறவுகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே சிக்கலாக இருக்குது. ஒரு அபாயகரமான நிகழ்வு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சில விஷயம் பேச போகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு கொஞ்சம் உடல் அலைகளும் கொஞ்சம் சிக்கல், அவர்களுக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்து வருது. உடல்நிலை இல்லை, நான் சொல்கிறேன், உடல்நிலைகளை பொறுத்தவரை உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, போலீஸ் இலாக்கா வச்சுருக்காரு. அவர் நேரடியாக இவ்வளவு குழப்பத்துக்கு கஞ்சா, போதை, அபின், மெத்தலேட்டு, அப்புறமா கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி எல்லாம் வந்தப்புறம் அவர் ஏன் ஒய் ஹி டிடின்ட் டு கண்டக்ட் பப்ளிக் மீடியா இன்டர்வியூ, ஏன் மக்கள் மத்தியில் ஒரு இன்டர்வியூ அவர் சொல்லலை?
he has a lot of the responsibility, he should have a responsibility. ஏன் இவர் தான் போலீஸ் துறை காவல்துறையுடைய மந்திரியாக இருக்காரு, காவல்துறையில் என்ன குளறுபடின்னு மிஸ்டர் ஸ்டாலின் பேசணும்ல, மோடி பேசணும் நம்ம கேட்குறோம்ல, அதே மாதிரி நீங்கள் பேசணும்ல. அதான் சார் இப்போ தான் கொலைகார நகரம் இல்லை பிரேமலதா சொல்லுது இது கொலைகார நகரமாக மாறிட்டு இருக்குன்ட்டு. அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இன்னும் கேட்டால் இவர் உடம்பு கேட்டால் அமெரிக்காவுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு போகிறாரு. நேற்று ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் பெர்மிஷன், ராமமூர்த்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் என்னுடைய நண்பர் தான், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் நேற்று ஒரு பொது டெல்லியில். அவர் எனக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இலாக்காவில் சிஎம் பெர்மிஷன் வாங்கி தான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், என்ன காரணம்னு குறிக்கும்போது உடல்நிலைகளை குறித்து மருத்துவ பரிசோதனைக்கு நான் அமெரிக்காவுக்கு செல்கிறேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அவருடைய உடல்நிலை என்ன பிரச்சனைன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய துறை சார்ந்த போலீஸ் துறையில் என்ன பிரச்சனை, ஏன் சட்ட ஒழுங்கு போதைகள் அதிகரிச்சிருக்கிறத பற்றி அவர் பப்ளிக்கு மக்கள் கேட்குற கேள்விக்கு மீடியாவுக்கு பதில் சொல்லணும். 2 சார் மீடியா எங்கே சார் இருக்கு, அவங்க மீடியா தான் சார். மூன்றாவது, ஜட்ஜி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், நீங்கள் உங்கள் மகனை சிஎம்ஆக்க போகும்போது அவரை போய் அந்த போதை மருந்து கள்ளச்சாராய கல்வராயன் மலை அங்கேயாவது போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கங்கிறார். ஜட்ஜி சொல்கிறார். ஏன்பா நான் கேட்டேன் திரு ராமமூர்த்திட்ட நேற்று பேசும்போது இன்டர்வியூவில், நான் ஒரு தொலைக்காட்சியினுடைய நெறியாளர், அந்த இன்டர்வியூவில் கேட்டேன். அவர் சொன்னார், ஜட்ஜி ஏன் அப்படி சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கனிமொழி இருக்காங்க, துரைமுருகன் இருக்காங்க, பொன்முடி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்களே. இப்போ ஜட்ஜி வந்து சொன்னார்னா ஜட்ஜியும் ஹீஸ் ஒன் ஆஃப் த பார்ட். அவர் வந்து ஒரு மனுஷன் தானே, சமூகத்தில் ஜட்ஜினோட தனியாக வானத்துலேருந்து குனிச்சு வராரு, நீங்கள் தான் ஜட்ஜி நான் தான் ஜட்ஜி, அப்போ சமூகத்தில் என்ன போகுது, ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் தான் அப்படிங்கிறத ஜட்ஜி உணர்ந்து தான் ஐயா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, கல்வராயன் மலைக்கு நீங்கள் 1 முறை போங்க, யாரை உங்கள் பையனையே கூட்டுக்கிட்டு போங்க. சார் நான் கேட்குறேன் சார், கலைஞர் வந்து ஸ்டாலினை எத்தனை வருஷம் கழிச்சு அதை கொண்டு வர்றாரு? அப்படி 1976 74 இருந்து இப்போ தான் நான் 50 வருஷம் கழிச்சு இது 18. இந்த பாருங்க 2019 இளைஞர் அணி செயலர் ஆகிறாரு, 2021 எம்எல்ஏ ஆகிறாரு, 2022 அமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஆகஸ்ட் 18 துணை முதல் பதவியை ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா யார உதயநிதி அதான் அப்படி இல்லை போனால் ஆகஸ்ட் 15 அதாவது ஆடி முடிஞ்ச உடனே இவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னே இவர் சார் இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி சார் இது சார்? இல்லை நான் கேட்கல, இருங்க சார் இல்லை பார்லிமெண்ட்டில் செங்கோல் வைக்கக்கூடாதுன்னு அந்த செங்கோலுடைய அடையாளம் என்ன சார்? அந்த வாழையா ரத்தத்தின் ரத்தம் வர்றது தானே அந்த இது, அதுதானே குறிக்குது. அது வைக்கக்கூடாதுன்ற நீ உன் கட்சியில் இருக்கா? அதை கேட்போமே. அது இப்ப மன்னராட்சியை ஒழித்து நாங்கள் ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருகிறோம். ஆமா, நான் என்ன கேட்க, திராவிட கருத்தியல்ல எத்தனை போராட்டம் உதயநிதி பண்ணார்? இந்திய எதிர்ப்புக்கு இது பண்ணாரா, இந்திய சுதந்திரத்துக்கு பண்ணாரா, இல்லை ஐஏஎஸ் அதிகாரியா, இல்லை அவர் பெரிய படிப்பாளி, இல்லை அது பெரிய பிச்சை, என்ன பிச்சை அமெரிக்காவில் கூகுளில் இருக்கார், அவர் பேர் என்னது, சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு பெரிய படித்து ஆய்வு செஞ்சு உதயநிதி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு அடையாளம், கருணாநிதியுடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன், துர்காவுடைய மகன். சினிமா படங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 42 வயசு ஒரு சினிமாக்காரர், ஒரு சினிமா நடிகனை தவிர அந்த தம்பிக்கு வேற எந்த ஒரு பவரோ ஒரு அதிகாரமோ ஒரு அன்டிசர்வ்டு பெர்சனாலிட்டி. இது தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோல் என்பது அப்பாவுக்கு பின்னாடி பையன், பையனுக்கு பின்னாடி மகன், மகனுக்கு அப்புறம் வந்து பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், இப்படிப்பட்ட செங்கோல் மோடி அதை தான் நிலைநிறுத்தியிருக்காரு. மோடி நிலைநிறுத்தின ஒன்றும் தப்பு இல்லை. அதை அதுக்கு மன்னராட்சி சவுதி அரேபியாவில் பின் சல்மான் எப்படி வராரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இது ஒரு வெக்கங்கட்ட பொழப்பு, ஒரு மோசமான ஒரு நிலை. திராவிட கருத்தியல், பெரியாரிய கருத்தியல் பார்க்குறவங்க தயவு செய்து கொஞ்சமாவது சார். இன்னொன்று சார், கலைஞர் சித்து ஒன்று ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஸ்டாலின். என் பையன், என் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அதெல்லாம் சொல்லி வந்தாச்சே. அதே உதயநிதி நான் அரசியலுக்கு வர மாட்டேன், விளையாட்டுத்துறை மந்திரி ஆயிட்டாரப்பா. அவர் விளையாட்டு தானே சார். இப்போ அவர் சிஎம்ஆ. இப்போ உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் எம்டிவி ஆதாரமான செய்திகளை தான் கொடுக்குறோம், குறித்து வச்சுக்கிடுங்க.
அடுத்து ஸ்டாலின் போகிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக துணை முதல்வராக யார் இருக்க போகிறா? உதயநிதி இருக்க போகிறார். முதலமைச்சர் வர மாட்டார். அந்த பணிகளை கவனிக்க போகிறாரு. இது அப்ராப்ரியேட்டாக எவிடன்ஸ் இருக்குது. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உடலெல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செக்கப்புக்கு அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. இதுதான் இன்னைக்குள்ள இல்லை, இது வந்து இந்த இந்த ஜெனரேஷன் ஏற்றுக்குமா? ஏற்றுக்குமா? 40க்கு 40 80 90ல இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. பார்த்தாலும் தலைவலி அப்படி இருக்கு. அதுக்கு மாற்றமான ஒரு எதிர்க்கட்சிகள் இல்லை, ஒரு ஆளுமையான தலைவர்கள் இல்லை. எடப்பாடி இல்ல துரைமுக கிட்ட கேட்டா துறை முதல்ல என்ன கட்சியில் யாரும் இல்லையா, யாருக்கால வரலான்ட்டு அவரே தான் சொன்னாரு. இன்ப நிதி வந்தா நானும் அவரு கீழே நான் மந்திரியா இருக்கணும்ட்டு. அதை பத்தி பேசாங்க, நமக்கு சிக்கடா இருக்கும். அதுல இன்னொன்னு 2026 அவர் தான் முதல்வர்ன்ட்டு இப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, யாரு? உதயநிதி. அதுக்கு பொன்மடி இப்பயே போட்டார் விதை. 2026 உதயநிதி முதல்வருக்கு பெண்களுக்கு இலவசமாக 2 வீலர் கொடுக்கப்படும், ஸ்கூட்டர் கொடுக்கப்படும்ட்டார். எங்கே போகுதுன்னு தெரியல. லா அண்ட் ஆர்டர் மோசமாகி போச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம இதோட இன்னைக்கு செய்திகள் முடியுது. நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பரபரப்பான செய்தியோடு சந்திப்போம் சார். நன்றி, மிக்க நன்றி.